அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்திய நம் தேவன் இன்னும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், அப்பாவும் திருச்சித்தம். என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவையும் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வனைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யோ. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், நீர் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா, உம்முடைய கிருபையின் இரக்கத்தினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்று அறிக்கை செய்து எந்தவனே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. என் அன்பு தகப்பனே, நீதியின் ஆயுதமாக எங்களை பாவித்து
அப்பா, நிரந்தர வதிப்பிடத்துக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் நாயகரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா, நீர் அல்லாமல் எங்களுக்கு யார் துணை உண்டு சுவாமி? நீர் அல்லவோ எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஐயா, இருதயங்கள் எவ்வளவாக நாங்கள் உமக்காக திறக்கப்பட வேண்டும் என்பதை ஆராயும் போது, இயேசுவே சுவாமி, இந்த வேளையிலும் திறக்க முடியாது இருக்கிற இதயங்களை நீர் திறந்து விட்டீர் என்று நான் விசுவாசித்து நன்றியோடு துதி செலுத்துகிறேன். அப்பா, திறக்க போற ஒவ்வொரு ஆயிரம் இதயங்களுக்கு நான் நன்றியோடு துதி செலுத்துகிறேன். ஐயா, அந்த இருதயங்களிலே நீர் வாசம் செய்ய வேண்டும், அந்த இருதயத்திலே நீர் ஆட்சி செய்ய வேண்டும், அந்த இருதயங்கள் உம்முடைய தேவாலயமாக மாற்றப்பட வேண்டும். கிருபை செய்யுங்கள் தேவாண்டி சொல்லி உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரே, என்னை தாழ்த்தி கனம் துதி மகிமை அத்தனையும் உங்களுக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இதயத்தை காத்துக்கொள் என்ற செய்தியை நீங்கள் கடந்த 2 பகுதிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதயத்தை காத்துக்கொள். அந்த கடந்த செய்தியினூடாக எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக, இருதயம் மதியினத்தின் உறைவிடம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, அது ஜீவனின் உறைவிடம் என்று பார்த்தோம். நான்காவதாக, பண்பை உருவாக்கும் ஒரு சிப்பியாக அந்த இருதயம் இருக்கின்றது என்று பார்த்தோம். ஐந்தாவது, இருதயமானது மனதில் எழும் சொற்களை கட்டுப்படுத்துகின்றது என்று பார்த்தோம். இனி இருதயமானது எப்படியாக திருக்குள்ளதாக மாறுகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். ஆமேன். இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 15:2 இவ்விடமாக சொல்லுகின்றது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் நாவோ புத்தி இனத்தை காக்கும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் நாவோ புத்தி இனத்தை காக்கும். ஞானிகள் என்றால் யார்? தங்களுடைய இருதயத்தை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பி தேவனுடைய சித்தத்துக்கு தங்கள் வாழ்க்கையை அமைத்து தேவனுக்காக வாழுகிறவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் தேவ ஞானம் நம் இருதயத்திலே நிரப்பப்படுகிறதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவன் தன் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை வாழ இடம் கொடுக்கும் போது, இயேசு கிறிஸ்து அங்கே உங்களை பலப்படுத்தும் ஆவியாக ஒருவரை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவன் நமக்குள்ளே வாழ பரிசுத்த ஆவியானவராக வருகின்றார். எனவே நம்முடைய இருதயம் எப்படியாக்கப்படுகின்றது? அது ஞான இருதயமாக்கப்படுகின்றது. அது ஞான இருதயம் நாளுக்கு நாள் தேவனுடைய சத்தியத்தினாலே வளர்ச்சி அடையும் போது எங்களுக்குள்ளே ஞானிகளின் நாவு வெளிவருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு விட்டதா? இந்த நாளிலும் கூட நீ அப்படியான ஒன்றுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பாயானால், இன்றைய நாளிலும் கூட உன் இருதயத்தை திறந்து ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை முற்றுமாக ஒப்பு கொடுப்பாயானால், அந்த இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுப்பாயானால், அதை ஞானத்தை நிரப்பி ஞானிகளின் நாவை உன்னுடைய வாயிலை வைக்க தேவன் ஆயத்தமாக இருக்கின்றார். ஏனெனில் என்ன சொல்லுகிறது? மூடரின் நாவு என்ன செய்கிறது? அனுதினம் புத்தியினத்தை காக்கின்றது. ஏனெனில் முந்தைய செய்திகளிலே நீங்கள் கேட்டீர்கள், இருதயத்திலே இருக்கின்ற சிந்தனைகள் தான் நாவினாலே வார்த்தையில் வருகின்றது. நீ எதினாலே நீ இருதயத்தை நிரப்பி இருக்கின்றாயோ அதுதான் உன் வாயிலே வெளியிலே வருகின்றது என்று சொல்லி அன்றைய கடைசி 2 செய்திகளும் உங்களுக்கு வெளிப்படுத்தியது. இப்பொழுது 3வது செய்தி என்ன சொல்லுகின்றது என்றால், நாங்கள் உபாகமம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே உபாகமம் என்னும் புத்தகத்துக்கு திரும்புவோம். 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 12 முதல் 16 வரையான வசனங்களை நான் இந்த இடத்திலே வாசித்து, நம்முடைய இருதயம் எப்படியாக ஞானம் உள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது எப்படியாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக சிந்திப்போம். இப்பொழுதும்
இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, இதை கேட்டுக் கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, விசுவாசியே, இப்பொழுதும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, முதலாவதாக உன்னுடைய தேவன் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நீ உனக்கு ஒரு தேவன் யார், என்னோடு யார் இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல, ஒரே ஒரு தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டியவராக இருக்கிறாய். அடுத்ததாவது அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, முதலாவது அந்த தேவனுக்கு நீ பயப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார். நாங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றோமா? உலகத்திலே பிறந்த மனிதன் இதற்காக எல்லாம் பயந்து சாகின்றான். பயப்படக்கூடாததுகளுக்கெல்லாம் பயப்படுகின்றான். ஆனால் பயப்பட வேண்டிய தேவனுக்கோ அவன் பயப்படுகிறதில்லை. காரணம் என்ன? அவ்வளவாக உலகத்தின் இச்சைகள் அவனை கவர்ந்து அவனை ஆட்கொண்டு இருக்கும் போது என்ன நடக்கின்றது? அவன் அந்த உலகத்துக்கு பயப்படுகிறான், உலக காரியங்களுக்கு பயப்படுகிறான், உலக சிந்தனைகளுக்கு பயப்படுகின்றான். ஆனால் பயப்பட வேண்டிய தேவனுக்கு அவன் அங்கே பயப்படவில்லை. எனவேதான் இந்த வார்த்தையை தேவன் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். என்ன சொல்லப்படுகின்றது? இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முதலாவது பயப்படு. எனவே முதலாவது தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கையில முதலாவது தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அவர் வழிகளிலே நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து, அவரிடத்திலே அன்பு கூறாமல் நாங்கள் பயப்பட முடியாது. ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்விடமாக அன்பு செலுத்துகிறாள் என்பதை அந்த பிள்ளை அந்த தாயினிடத்திலே வைத்திருக்கிற பய பக்தியிலிருந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தாயினுடைய மனம் நோகக்கூடாது, இந்த தகப்பனுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக சில தவறுதலான காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருக்கின்றோம். காரணம் என்ன? நான் இப்படி செய்வதனால், நான் இந்த பிள்ளையை விடுவதனால் என் தாய் வேதனைப்படுவாவே, நான் இதை செய்வதனாலே நான் இப்படி தள்ளுண்டு போயிடாத படிக்க என் தாயினுடைய அன்பு குன்றி போகுமே, என் தகப்பன் வேதனைப்படுமே என்று சொல்லி நாங்கள் உள்ளத்தினால் இருதயத்திலே இருந்து நோக பண்ண கூடாது என்று நாங்கள் சிந்திக்கும் ஒரு மகனோ ஒரு மகளோ தன் தாய்க்கோ தன் தகப்பனுக்கோ விரோதமாக எதையும் செய்ய மாட்டார். தன் தகப்பனுக்கோ தாய்க்கோ விருப்பமில்லாத காரியங்களை செய்ய மாட்டார். வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொள்ளும் காரியங்களை செய்ய மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு அவனிலே இருக்கிற அக்கறையை விட அந்த தாய்க்கோ அந்த தகப்பனுக்கோ கூடுதலான அக்கறை அந்த பிள்ளையிலே இருக்கும். அதை விட மேலான அக்கறை உள்ள ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார், அவர் தான் தேவன். அல்லேலூயா. நாங்கள் நம்மிலே வைத்திருக்கிற அக்கறை, நாங்கள் நம்மிலே வைத்திருக்கிற கரிசனை விட நம் தேவாதி தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மிலே அதிக அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எவ்வளவு செல்கின்றோம், நாம் எவ்வளவு செல்லக்கூடாது, நாம் எப்படியாக விழுந்து போகின்றோம், நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்பது எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கின்றது. அவர் எங்களிலே அன்பு கூர்ந்து அக்கறை கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார். எனவேதான் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நான் உன் முழு இருதயத்தோடும். பாருங்கள், அங்கே இருதயத்தை கொண்டு வருகின்றார் ஆண்டவர். ஏனென்றால் இந்த இருதயம் தான் மகா திருக்குள்ளது, பயங்கரமானது, பயங்கரங்களால் நிரப்பப்படக்கூடிய பொக்கிஷமாகிய இந்த இருதயத்தை என்ன சொல்லுகின்றார்? முதலாவது இதை செய்ய வேண்டும். அடுத்ததாக உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். முழு இருதயம் அங்கே வரும்போது அந்த சிந்தை ஆத்மா என்ன செய்கிறது? முழுமை அடைகின்றது. நாங்கள் எதினாலே இருதயத்தை முழுமையாக நிரப்புகின்றோமோ அந்த சிந்தையும் அப்படியான ஒரு சிந்தையாக வெளியிலே வருகின்றது. அதுதான் அங்கே ஆத்மாவாக இருக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. தேவன் எதற்காக இதை செய்யும்படியாக சொல்லுகின்றார்? நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் சமூகத்திலே அவரோடு உயர்ந்திருக்க வேண்டும், நாம் சமூகத்திலே அவருடைய வரவிலே அவரோடு தோளோடு தோளாக இணைந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த அநித்திய வாழ்க்கையை தள்ளிவிட்டு நித்தியத்துக்குள் அவரோடு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார். என்றால் இதோ நான் என்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனை அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும்.
கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், இதை மாத்திரம்தான் தேவன் கேட்கிறார். என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? அன்பானவர்களை பாருங்கள், கொடுக்கப்பட்ட இந்த வசனம் வேறு என்னத்தை தேவன் உன்னிடத்திலே கேட்கிறார்? நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நீ முழங்காலில் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாரா? அல்லாவிட்டால் உன்னுடைய சம்பாத்தியம் முழுவதையும் ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு வந்து கொடு என்று கேட்கின்றாரா? இல்லை. நீ உனக்கு நன்மை உண்டாக்கும்படி, உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்படி, உன்னுடைய வாழ்விலே நீ சுகித்து இருக்க வேண்டும் என்பதற்காக நீ இதை செய், அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்கள். எங்கேயோ இருந்து எங்கேயோ போகின்றோம்.